Hi friends, welcome to Python programming tutorial. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா numbers. பைத்தான்ல 3 types of numbers இருக்கு. ஒன்னு வந்து integer, இன்னொன்னு வந்து float, மூணாவது வந்து complex numbers. இன்டீஜர்ங்கிறது டெசிமல் இல்லாத நம்பர் 5, 6, -1, -2 இந்த மாதிரியான நம்பர். floatங்கிறது வித் டெசிமல் 5.5, -5.5, 0.5, 2.5 இந்த மாதிரி டெசிமலோட வரது வந்து float. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ங்கிறது இந்த ஃபார்முலாவில் வரும் a + bi. எப்படின்னா 5 + 6i. முக்கால்வாசி இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. பைத்தான் இது எப்படி சொல்லுவாங்கன்னா a + bjன்னு சொல்லுவாங்க. bjன்னு. ஸோ இதை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நான் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளில் 5ங்கிற ஒரு இன்டீஜரை ஸ்டோர் பண்ணுறேன். இதே நான் ஃப்ளோட்டாக ஸ்டோர் பண்ணால் x = 5.0. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி எழுதணும்னா x = 5 + ஏதாவது இன்னொரு நம்பர் 6, ஐக்கு பதிலாக j போட்டுக்கணும். ஸோ இதான் 3 types of numbers. இந்த 3 types of நம்பர்ஸ்க்கும் நம்ம எல்லா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸும் பண்ணலாம். ஆடு, சப்ராக்ட், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி. இப்போ நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். print 10 + 3, print 10 - 3, print 10 × 3. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அடுத்து மைனஸ் பண்ணியிருக்கேன், அடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அவுட்புட் பார்த்துருவோம். $15, 7, 30 கரெக்டாக வருது. சாரி, 13, 7, 30. அடுத்து நான் வந்து டிவிஷன் பார்க்கணும். டிவிஷனில் நமக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஒன்று வந்து கோஷன், இன்னொன்று வந்து நியூமரேட்டர். இப்போ கோஷன்ட்டே வந்து நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஸ்லாஷ் கொடுத்து 3 கொடுத்தோன்னா இந்த ஸ்லாஷ் தான் கோஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிள். டிஃபால்ட்டாக ஃப்ளோட்டில் தான் நமக்கு ஆன்சர் வரும். பாருங்க, 3.333 போயிட்டே இருக்கு. இதே எனக்கு இன்டீஜரில் ஆன்சர் வேணும்னா டபுள் ஸ்லாஷ் கொடுக்கலாம், 10/3. இப்போ வந்து எனக்கு இன்டீஜரில் ஆன்சர் வரும் 3 கரெக்டாக வருது. இப்போ நான் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா நான் வந்து மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா print 10 mod 3. இது வந்து நமக்கு ரிமைண்டர் வரும். 10 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ அதுவும் கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர், அதாவது ஆகுமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். MENT ஆப்ரேட்டர். இந்த ஆகுமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, இப்போ நான் x = 5ன்னு ஒரு வேரியபிள், எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளில் 5ன்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். எப்படின்னா x = x + 5ன்னு. இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆல்ரெடி எக்ஸில் 5 இருக்கு. அடுத்து நான் x = x + 5 போடுறேன். அப்போனா 5 + 5 எனக்கு வந்து ஆன்சர் 10 வரும். இந்த 13th லைனில் இருக்க கோடை நான் இன்னொரு விதமாகவும் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா x = லைன் நம்பர் 13ல் இருக்க கோடும் லைன் நம்பர் 14ல் இருக்க கோடும் ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ணுது. ரெண்டுமே வந்து எக்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணுது. ஆனால் நம்ம இங்கே வந்து வேறு மாதிரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் ஆகுமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது ப்ளஸுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லா ஆப்ரேட்டருக்கும் இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ்ஸு, மைனஸு, சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் ஆகுமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், இதெல்லாம் தான் நாம் நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா சில பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரவுண்டுன்னு ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இதில் நான் இப்போ 5.5ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இந்த 5.5ஐ ரவுண்ட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணும்.
ஸோ ஆன்சர் வந்து பிரிண்ட் ரவுண்ட் 5.5, ஆன்சர் 6. அதே மாதிரி நமக்கு அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்கு, ஏபிஎஸ் -3.7. அப்சல்யூட் வேல்யூங்கிறது நெகட்டிவ்ல கொடுத்தா நமக்கு பாசிட்டிவா வரும், பாசிட்டிவ்ல கொடுத்தாலும் பாசிட்டிவா தான் வரும். +3.7. ஸோ இதெல்லாம் தான் சில பில்ட்-இன் ஃபங்க்ஷன் நம்ம நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் நமக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வேணும்னா நம்ம வந்து மேத் மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். மாடியூலுங்கிறது சில குறிப்பிட்ட கிளாஸஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மேத் மாடியூலுங்கிறது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இம்போர்ட் மேத். இப்போ நான் இந்த மேத் மாடியூல் யூஸ் பண்ணி பிரிண்ட் மேத் டாட் ஸ்கொயர் ரூட். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேத்துங்கிற மாடியூலை யூஸ் பண்ணி ஒரு மெத்தட் கால் பண்ணுறேன். மெத்தட் வந்து அதுக்கான ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் ஸ்கொயர் ரூட் கூட ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 4ன்னு. டிஃபால்ட்டாக ஃப்ளோட்டாக வருது. இது மாதிரி இன்னும் நிறைய மேத் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, சாரி மேத் மெத்தட்ஸ் இருக்குது. பிரிண்ட் மேத் டாட் சீல் 3.2. சீலுங்கிற மெத்தட் என்ன பண்ணுன்னா நம்ம 0.1 கொடுத்தா கூட அதோட மேக்ஸிமம் அடுத்த வேல்யூவை கொடுத்துரும். இப்போ 3.1, 3.2, 3.3 எது கொடுத்தாலுமே நமக்கு 4 தான் ஆன்சராக வரும். இதே ஃப்ளோர்னு இன்னொரு மெத்தட் இருக்குது. பிரிண்ட் மேத் டாட் ஃப்ளோர் 3.9 கொடுக்குறேன். பட் ஃப்ளோர் வந்து அதோட பேஸ் வேல்யூ தான் கொடுக்கும். 3.9னா 3 தான் நமக்கு வரும் அவுட்புட்டாக. ஓகே, இதெல்லாம் தான் மேத்ல இருக்க சில மெத்தட்ஸ். இன்னும் வேணும்னா நம்ம கூகுளில் போய் பார்த்துக்கலாம், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அடுத்து நம்ம எதை பார்க்க போறோம்னா டைப் கன்வர்ஷன் பார்க்க போறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் இன்புட் கேட்குறேன், என்டர் எக்ஸ். அடுத்து என்ன பண்ணுறேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். இப்போ சம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். பிரிண்ட் சம். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். என்டர் எக்ஸ். எக்ஸ் வந்து நம்ம 5 கொடுப்போம். நமக்கு எரர் வந்திருக்கு. என்ன எரர் வந்தது, கேன் ஒன்லி கன்கேட்னேட் ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங். டைப் எரர் வந்திருக்கு. டைப் எரர் என்ன சொல்லுதுன்னா ஒரே டைப்ல இருக்க வேல்யூஸ் தான் நம்மளால கன்கேட்னேட் பண்ண முடியும், அதாவது சேர்க்க முடியும். இப்போ ஸ்ட்ரிங்கும் தான் ஜாயின் பண்ண முடியும், இன்டீஜரும் நம்பரும் தான் ஜாயின் பண்ண முடியும். ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னா எக்ஸ் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது, ஒய் வந்து இன்டீஜராக இருக்குது. ஏன் எக்ஸ் ஸ்ட்ரிங்காக இருக்குது, நம்ம நம்பர் தானே இங்கே கொடுத்தோன்னா டிஃபால்ட்டாகவே இன்புட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுக்குறத வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். அதனால தான் 5 வந்து இங்கே ஸ்ட்ரிங்காக இருக்குது. பட்டு சாரி, எக்ஸில் இருக்க வேல்யூ வந்து இங்கே ஸ்ட்ரிங்காக இருக்குது. நம்ம கொடுத்தோம்ல 5, இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. பட் 5ல் இருக்கிறது இன்டீஜர், அதனால ஸ்ட்ரிங்கும் இன்டீஜரும் ஆட் பண்ண முடியலை. செக் பண்ணணும்னா இப்போ நான் இங்கே பிரிண்ட் டைப் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். டைப்புங்கிறது என்னன்னா நம்மளோட வேல்யூ எந்த டைப், அதாவது இன்டீஜரா ஸ்ட்ரிங்கா ஃப்ளோட்டா அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ ரன் பண்ணா பாருங்களேன், எக்ஸ் 5 கொடுக்குறேன், என்டர் கொடுத்தா 5 வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ்ன்னு சொல்லுது, ஆனால் ஒய் வந்து இன்டீஜர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸ் ஸ்ட்ரிங்காக இருக்க எக்ஸை வந்து இன்டீஜராக மாற்றணும். அது எப்படி பண்ணலாம்னா எக்ஸுக்கு முன்னாடி இன்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸை கொடுக்குறோம். இப்போ ஸ்ட்ரிங்கு வந்து இன்டீஜராக மாறிடுச்சு. இப்போ நம்ம ஒர்க் பண்ணால் கரெக்டாக அவுட்புட் வரும். மறுபடியும் 5 கொடுக்குறேன், 5 + 5 10, கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கு பேர் தான் டைப் கன்வர்ஷன். பைத்தானில் மட்டும் 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்டு ஃபார் இன்டீஜர் கன்வர்ஷன், அடுத்து வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பாயிண்ட் வேல்யூவா, அடுத்து வந்து ஸ்ட்ரிங்கு,
இது வந்து எல்லா வேல்யூவையும் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். நம்ம நியூமெரிக் வேல்யூ கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். நாலாவது வந்து பூலியன் வேல்யூஸ். இதுல வந்து ரெண்டா இருக்கும், ட்ரூ ஃபால்ஸ். நமக்கு ஸ்ட்ரிங் தேவையில்லை. இப்போ பூலியன் வேல்யூஸ்னா என்னன்னு பார்ப்போம். பைத்தான்ல டிஃபால்ட்டாவே சில இதை வந்து ட்ரூவாகவும் சில இதை வந்து ஃபால்ஸாகவும் எடுத்துக்கும். எப்படி சொல்லலாம்னா, இப்போ வேல்யூ நன்னு, அப்புறம் 0, எம்டி ஸ்ட்ரிங், இதெல்லாம் வந்து ஃபால்ஸ். பூலியன்ல ஃபால்சி வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா, இப்போ நான் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் பைத்தான், ஸோ பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருக்கு, பைத்தான்குள்ளே போயிட்டோம். இப்போ நான் பூல் 0 கொடுக்குறேன். உள்ள என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க, ஃபால்ஸ்னு வருது. 0 வந்து ஃபால்சி வேல்யூ தான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதே பூல் நன்னு கொடுக்குறேன், அதுக்கும் ஃபால்ஸ் தான் வருது. பூல் எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், இதுக்கும் ஃபால்ஸ் வருது. இப்போ நான் இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன், பூல் ஃபால்ஸ். இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, ஃபால்ஸ் வருமா ட்ரூ வருமா? ட்ரூ வரும். ஏன்னா இது வந்து ஒரு வேலிடான ஸ்ட்ரிங். உள்ள ஃபால்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. இப்போ நான் பூல் 1 கொடுக்குறேன், ஃபால்ஸ் வருமா ட்ரூ வருமா? ட்ரூ வரும். ஏன்னா 0 வந்து ஃபால்ஸு, 1 வந்து ட்ரூ. இதெல்லாம் தான் பைத்தான்ல சில பூலியன் ஃபால்சி அண்ட் ட்ரூத் வேல்யூஸ். டைப் கன்வர்ஷன் நம்ம எப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்பர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டாப்.